அவங்க அப்பா வண்டி அனுப்ப சொன்னாராண்டா. நம்ம கணேஷ் தான் சொன்னா. சரியான கேஸ். ஏய் நிப்பாட்டு. நிப்பாட்டியா? ஏய் உன் லைசென்ஸ் எறா. என்ன மச்சான் எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. என்ன இந்த பக்கம்? பிச்சு போடுவோம் பிச்சு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்து மச்சான் கிச்சான்னு மரியாதை இல்லாம பேசுறியா? அங்க என்ன போட்டிருக்கு? காவல்துறை உங்கள் நண்பன். நண்பனை நாங்க மச்சான் தான் கூடுவா. ஏய் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல குடிக்கிறது மட்டும் இல்லாம போலீஸை கிண்டல் வேற பண்றீங்களா? இங்க பாரு, இன்னைக்கு என்ன நாள்? உங்ககிட்ட மாட்டி இருக்கமே, கெட்ட நாள் தான். பீட, இன்னைக்கு காந்தி ஜெயந்திடா. காந்தி என்ன சொல்லியிருக்காரு? மது மாது புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. காந்தி அதை மட்டுமா சொன்னாரு? லஞ்சம் வாங்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. அவர் படத்தை பிரிண்ட் போட்ட நோட்டை லஞ்சமா வாங்கி அண்ணா நகர்ல ஒரு வீடு, கேக்க நகர்ல 2 வீடு நீ கட்டல. ஏய் நீ ரொம்ப பேசுற. உண்மையத்தான் பேசுறேன் சார். இவனுக்கு என்ன சார் பேச்சு? வாங்க சார் பேசாம இவனுக்கு உள்ள தள்ளி 104, 306, 406 இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிடலாம் சார். எந்த கேஸுக்கு என்ன செக்ஷனே தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கு கிடக்குறானுங்க சார் குடிகார பசங்க. அடப்பாவீங்களா, நாங்க குடிக்க கடைக்கு லைசென்ஸ் நீங்களே கொடுத்துட்டு அதுல மாமூலையும் தனியா வாங்கிட்டு குடிச்சிட்டு வர்ற எங்களை கண்டபடி பேசாதீங்க இன்ஸ்பெக்டர். ஆமா, நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. டேய் என்னடா பேசுவ? புள்ளி விவரத்தோட சொல்றேன் கேட்டுக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 17,222 ஒயின் ஷாப் இருக்கு. அதுல கார்பரேஷன்ல 6,344, நகராட்சியில 4,322, பேரூராட்சியில 3,118, ஊராட்சியில மட்டும் 844, பஞ்சாயத்துல 615, வார்டு வகையில 108. ஆக மொத்தம் 17,728 ஒயின் ஷாப்ல ஒரு நாளைக்கு குடிக்கிறவனுடைய சராசரி எண்ணிக்கை மட்டும் 50,67,745 பேர். ஒருத்தன் ஒரு நாளைக்கு குவார்டர் 60 ரூபாய்க்கு குடிச்சா கூட மொத்த வருமானம் 50,42,344 ரூபாய். இதுல அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு வரிங்கிற பேர்ல நாங்க கொடுக்கிற சராசரி வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3,17,02,342 ரூபாய். இது இல்லாம சோடா, பீடா, சிக்கன், மட்டன், முட்டை, பான்பராக்கு, வாட்டர் பாக்கெட்டு இந்த வகையில இந்த நாட்டுக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு தெரியுமா? 30,44,428 ரூபாய். இப்படி ஓவரா குடிச்சு தலைவலி வந்து பிளாட் ஆகி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வகையில இந்த நாட்டுக்கு கிடைக்கிற வருமானம் 1,17,00,000 ரூபாய். இது எல்லாத்தையும் விட உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க மூலமா வர்ற மாமூல் பணம் எவ்வளவு தெரியுமா? 52,44,712 ரூபாய். இந்த நாட்டோட வருமானத்துக்காக குடிச்சு குடிச்சு தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிற எங்களை மாதிரி தியாகிகளுக்கு மனச்சாட்சியே இல்லாம நீங்க கொடுக்கிற பட்டம் குடிகாரன், முடிச்சவிக்கு, மொன்ன மாதிரி பொறுக்கி ஊதாரி. சார் புள்ளி விவரத்தோட சொல்றத பார்த்தா ஒரு சமயம் ரமணா பாட்டியா இருப்போம் போல இருக்கு சார். பிரதர் என்ன பிரதர் நீங்க இதுக்கு போய் கோவிச்சுட்டு? எல்லாம் உங்க நன்மைக்காக தானே சொன்னேன். குடிகாரரோட வரவு இந்த நாட்டுக்கு உயர்வு. எப்படி பிரதர் இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, மொரீசியஸ் போன்ற நாடுகள்ல உள்ள எந்த மொழியிலையும் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.